இது வரைக்கும் நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர் யூஸ் பண்ணி 2 மெத்தடில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, சார்ட்டில் இருந்து சிக்னல் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி சிங்கிள் லெக்கில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றது ஒரு மெத்தட் பார்த்தோம். செகண்டு, சார்ட்லேருந்து சிக்னல் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி மல்டி லெக் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ட்ரிகர் சோர்ஸ், சார்ட் ஆர் ஸ்ட்ராட்டஜிலேருந்து சிக்னல் வரது தான் ட்ரிகர் சோர்ஸாக சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ட்ரிகர் சோர்ஸ் மேனுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ட்டில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக மார்க்கெட் எல்டிபி பேஸ் பண்ணியோ இல்லைனா ட்ரேடிங் டைம் பேஸ் பண்ணியோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி, மல்டி லெக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, சிங்கிள் லெக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த சிம்பிளுடைய ப்ரைஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும், கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணுன்றதை நம்ம செட் பண்ணணும். அதுக்கு சிம்பிள் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். எக்ஸ்சேஞ்சு சூஸ் பண்ணுங்கள், இண்டிசஸ் சூஸ் பண்ணுங்கள். நம்ம நிஃப்டி, ஸ்பாட் நிஃப்டியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸ்பாட் நிஃப்டி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்லாம் எம்டியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சர் நிஃப்டி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த எக்ஸ்பைரியை நம்ம கேல்குலேஷன், எந்த எக்ஸ்பைரியோடைய எல்டிபியை நம்ம கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி ஸ்பாட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி ஸ்பாட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சிக்னல் வென் அப்படின்ற கண்டிஷனில் உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். இஸ் எபோவ் செர்டன் ப்ரைஸ். இப்போ நான் 24,700 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டோடைய ப்ரைஸ் 24,700 கிராஸ் பண்ணும்போது, அதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம கீழே மென்ஷன் பண்ணியிருக்க ஆப்ஷன் லெக்கை இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 24,700க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 o'clock ஆஃப்டர் 10:30 மார்க்கெட் வந்து ஸ்லோவாக 24,700 கிராஸ் பண்ணி மேலே போகும்போது, அந்த கிராஸ் ஆகிற சமயத்தில் இந்த கீழே இருக்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க லெக்ஸை, ஏடிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அவுட் ஆஃப் த மணியாக இருக்கட்டும், இல்லை இந்த மணியாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி இதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த கண்டிஷன். இஸ் எபோவ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது எக்ஸிக்யூட் பண்ணோம். ரெண்டாவது, இந்த சிக்னல் டைப் வந்து லாங்காக ஷார்ட்டாக அப்படின்னு சொல்லணும். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என்ட்ரி எடுத்த ப்ரைஸ்லேருந்து மேலே போனால் ப்ராஃபிட், ஷார்ட் பொசிஷனாக இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி எடுத்த ப்ரைஸில் இருந்து கீழே போனால் தான் ப்ராஃபிட். ஸோ அந்த கேல்குலேஷன் ப்ராப்பராக ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் லாங் சிக்னலாக கன்சிடர் பண்ணணுமா, ஷார்ட் சிக்னலாக கன்சிடர் பண்ணணுமா? ஜென்ரலி இஸ் எபோவ், மார்க்கெட் ப்ரைஸை கீழே இருந்து மேலே கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம செட் பண்ணுறோம்னா அது லாங் ஸ்ட்ராட்டஜின்னு தான் செட் பண்ணுவோம். சிமிலர்லி இஸ் பிலோ, சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்போ 24,500க்கு பிரேக் பண்ணுச்சு. சப்போஸ் மார்க்கெட் இப்போ 24,500க்கு கீழே போச்சு அப்படின்னா அதை நம்ம ஷார்ட் சிக்னலாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த கண்டிஷனில் மார்க்கெட் எப்போ 24,500க்கு மேலே இருந்து கீழே மூவ் ஆகுதோ மென்ஷன் பண்ணியிருக்க லெக்ஸ் எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த இஸ் பிலோன்னு செட் பண்ணிட்டீங்க, 24,500 கீழே மார்க்கெட் போனால் இந்த ஆப்ஷன் லெக்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 24,000க்கு கீழே ட்ரேட் ஆச்சுனாலும் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே, இல்லை நீங்கள் ஒரு 11 o'clock இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஈஸியல்கோவை, ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் 24,500 கீழே ப்ரைஸ் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் என்ன ப்ரைஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள்.